ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அரசு வழங்கிய பொங்கல் தொகுப்பை புறக்கணித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொருட்கள் வாங்க ஆள் வராமல் வெறிச்சோடிய நியாய விலைக் கடை. திருவள்ளூர் மாவட்டம் மல்லியங்குப்பம் ஊராட்சியை ஆரணி பேரூராட்சியுடன் இணைப்பதற்கான அரசாணை தமிழக அரசு அண்மையில் வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பேரூராட்சியுடன் ஊராட்சி இணைத்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்றும் விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் நிறுத்தப்படும் என்பதாலும் அரசாணையை திரும்ப பெற கோரி ஏற்கனவே கடந்த 2ஆம் தேதி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி ஆட்சியர் முதல் தமிழக முதல்வர் வரை மனு ஒன்றையும் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை ஆகிய அடங்கிய தொகுப்பு மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் வழங்கப்பட்டன. பெரும்பாலான நியாய விலைக் கடைகளில் பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் பேரூராட்சியுடன் ஊராட்சி இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மல்லியங்குப்பம் ஊராட்சி மக்கள் பொங்கல் தொகுப்பை வாங்க மறுத்து புறக்கணித்தனர். இதனால் அங்குள்ள நியாய விலைக் கடை வெறிச்சோடி காணப்பட்டது. பொருட்களை வாங்க யாரேனும் வரமாட்டார்களா என காத்திருந்த நியாய விலைக் கடை ஊழியர்கள் மாலை 5 மணி வரை காத்திருந்தும் யாரும் வராததால் ஏமாற்றத்துடன் கடையை பூட்டிவிட்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மல்லியங்குப்பம் ஊராட்சி ஆரணி பேரூராட்சியுடன் இணைப்பதாக தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அந்த ஆணையை எதிர்த்து நாங்கள் சாலை மறியல் மற்றும் அதன் துணை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் கோரிக்கை மனுவு கொடுத்துள்ளோம். எங்களது கிராமம் முழுக்க விவசாயத்தையே சார்ந்த உள்ள கிராமம். எங்கள் கிராமத்தில் தோட்டம், காய்கறிகள் அனைத்தும் நிறைய விளைவித்து நாங்கள் சென்னைக்கெல்லாம் அதிகமாக நாங்கள் ஏற்றுமதி பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் மொத்தம் 440 குடும்பம் மேலே மட்டும் நாங்கள் வாழறோம். எங்கள் 440 குடும்பத்தில் 400 குடும்பம் மேலே 100 நாள் வேலையை நம்ம மட்டுமே நம்பி வாழ்வாதாரமாக இருக்குது. அந்த வாழ்வாதாரம் பெண்கள், முதியோர்கள் அனைவருக்குமே அதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். எங்கள் ஊருக்கு தமிழக அரசு பொங்கல் பரிசா பொங்கல் தொகுப்பு அறிவித்துள்ளது. அந்த பொங்கல் தொகுப்பை நாங்கள் புறக்கணித்து யாரும் பொருள் வாங்கலை. இன்றைக்கி யாரும் பொருள் வாங்காதால ரேஷன் கடையை பூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வருங்கிற பொங்கல் அன்று எங்கள் ஊருக்குள்ள முழுவதும் அனைத்து வீடுக்கும் கருப்பு கொடி கட்டி நாங்கள் கருப்பு பொங்கலை கொண்டாட போகிறோம். தமிழக அரசு எங்களுடைய கிராமத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அரசாணையை திரும்ப பெறும் வரை எங்கள் ஊரில் அரசு கொடுக்குற அனைத்து சலுகைகளையும் நாங்கள் யாரும் பெற மாட்டோம். நன்றி, வணக்கம். பேர் அர்ஜுனன், மல்லியங்குப்பம்.